ஹாய் என்னோட அன்பான உறவுகளுக்கு இன்றைக்கி விலாக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் சிம்பிளான ஒரு டிஃபனுங்க. காலையில் டிஃபன். இன்றைக்கி கரண்ட் போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு. என்ன செய்கிறதுன்னு பார்த்தேன். பாப்பா பூரி கேட்டாங்க நைட்டை. சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அதுக்கு வித்தியாசமான ஒரு கிரேவி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? சாப்பிட வந்துட்டிங்களா? சரி, நீங்கள் கேட்ட மாதிரியே நான் செஞ்சுருக்கேன். பார்க்கலாமா? காட்டு. பூரி. இது வந்து சோயா கிரேவி. உனக்கு சோயா பிடிக்கும்ல, அதனால சோயா கிரேவி செஞ்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் சட்னி பார்த்து டேஸ்ட்டு சொல்லு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. உண்மையாலுமே நல்லா இருக்குதா? வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆமாம். இது சிக்கன் குழம்பு தான் நம்ம ஊற்றி சாப்பிடுவோம். சிக்கனு, அப்புறம் வந்து சிக்கன் குருமா, இல்லைன்னா வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு குருமா, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மட்டன் குருமா இந்த மாதிரி நல்லாயிருக்கும்ல. இப்போ வந்து சோயாவில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லாயிருக்கா? சோயா உள்ளே வச்சு சாப்பிட்டு பாரு. இந்த பூரிக்குள்ளே சோயாவை வச்சு சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கா? சரிம்மா, சாப்பிடுங்க. தேங்காய் சட்னி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட நல்லா இருக்கா? ஆனால் அடுத்த டைம் இந்த வீடியோ கன்ஃபார்ம் எங்கள் அம்மா எடுத்து போடுவாங்க. நீங்கள் எப்படி வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். பாய். பாப்பா தூங்கிட்டு இருக்காவான்னு பார்த்தா. இப்போ பாப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காளா? சின்ன உடம்பு நல்லா தூங்கிருக்காங்க. இப்படி அலங்காட்டி எடுத்து கட்டு பாருங்க எவ்வளோ நல்லா தூங்குறாங்க. தெரியல பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏன் அவள் ஒருத்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு குடி வந்து இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கோம். அதனால் இங்கே ஃப்ரெண்டு எதுவும் இல்லை. இன்னும் ஃப்ரெண்டு எதுவும் கிடைக்கல. டியூஷன்லேயும் ஸ்கூல்லேயும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் சிலம்ப கிளாஸில் இங்கே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே வீட்டுக்கிட்ட ஏன் கீர்த்தி வீட்டுக்கிட்ட இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கலையில? டியூஷனில் இருக்காங்க. சிலம்ப கிளாஸில் இருக்காங்க. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் சிலம்ப வீடியோ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அது இன்னொரு வீடியோ காட்டலாம். இன்னொரு வீடியோவில் காட்டலாம். இதோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு காட்டுறேன். சரி, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கீழே போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கே மொட்டை மாடிக்கு வரேன்னா கீர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தங்கம்? சரி, பாப்பா என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். நான் சுற்றிட்டு இருக்கேன். இன்னும் அந்த குச்சி முட்டை தீரலை. வெறும் ஒரே ரூபா தான். சாப்பிட்டா தான் தீரும். எனக்கு வேண்டாம். நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக போகுது இன்னத்த நாள். ஏன்னா கரண்ட் இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்க முடியாது. கையில் துவைச்சிக்கலாம் வேணும்னா, குழந்தைய வச்சு துவைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறனால துவைக்கல. நேற்று துவைச்சி போட்டேன். அது அந்த வேலை முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா பாப்பா எழுந்திரிச்சிருவா. இப்போ குட்டி பாப்பா எழுந்திரிச்சிருவா. ஏன் பாப்பா அவள் எழுந்திரிச்சிட்டு கேட்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு கரண்ட் இல்லாதனால இப்போ தூங்குறதே பெரிய விஷயம். இன்னைக்கு அழுவா. இப்போ எழுந்திரிச்சிருவா கொஞ்ச நேரத்தில். நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பூரி சாப்பிட்டுட்டு உண்டை மயக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மயக்கத்தில் அந்த மாதிரி நான் தூங்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ விளையாட போய்
ஆமாம், எங்கே விளையாட போகிறீங்க? இந்த இடத்துல விளையாடுவாங்க. சொப்பு ஜாமான்லாம் வச்சுட்டு விளையாடுவாங்க. வச்சிருக்கேன். இப்போ நான் என்னத்தை எடுக்க போறேன்னா பூ பறிச்சுட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மொக்கையாக தாங்க போகுது. இப்போ நாள் கொஞ்சம் நல்லா இல்லை. சடவுன்னாவே பார்த்தீங்கன்னா அதையும் வைக்கிட்டு இந்த இதுல பூ பறிக்கணும். வேண்டாம், வச்சிரு, நல்லா அழகாக இருக்குது. அதையும் கேமரா பிடிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லைங்க, நாங்களே பிடிச்சிக்கிறோம். இது பண்ண என்னை வச்சு எதுவுமே பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் எப்படி பேசுறது, யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சில விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படி போகும், பேச தெரியாமல் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். அதுதான் போக போக சரியாயிடும். அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறது நல்லபடியாக கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாததுக்கு வீடே இருட்டாக இருக்குது. ஜன்னலும் திறந்து வச்சுருக்கேன், இருட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, அவள் அழுகிறா கரண்ட் இல்லாததுக்கு. குழந்தைக்குனாலும் இப்போ கொஞ்சம் தான் அழுக. இங்கே பாருமா, இந்தா இந்தா அடே விடு விடு, இந்தா இங்கே பேர் இங்கே பேர் இங்கே இந்தா. பொம்மை ஏதாச்சும் எடுத்து கொடு. இவகிட்ட இந்த பொம்மையை கொடுக்கலாம். அது வேண்டாம், இன்னொன்று மஞ்சள் கலர் தலையாக வந்துருச்சு. பொம்மை வேணுமா? இந்த என் தங்கச்சிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவள் வாங்கிப்பான். எந்த பொம்மையாக இருந்தாலும் வாங்கிட்டு இப்படிதான் 2 பேர் பேசி பொம்மை மேலே அரைச்சி பொம்மை. கரண்ட் இல்லை, இல்லைன்னா பாப்பா நான் பார்க்குற பொம்மை சேனல் பார்த்துட்டு அங்கே இருப்பா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பா என்ன அவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவங்க என்ன குட்டி கொண்டு இருக்காங்க, இவங்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறையா பேருக்கு டவுட்டு வரலாம். அந்த டவுட்டுக்கு வேண்டி உங்களுக்கு சொல்கிறேன். அவளுக்கும் இவளுக்கும் பார்த்திங்கன்னா 10 வருஷம் டிஃப்ரெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 6-7 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது வரைக்கும் அவள் இல்லை, குழந்தை இல்லை எங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, சிசரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சிசரிங் பண்ணி லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6 மாதத்தில் அவங்க அப்படி தன்னை போல் இருந்தாங்க வயிற்றுல. அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி எவ்வளோ லேட்டுனா 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ லேட்டாக கிடச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே எனக்கு லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்ணிச்சு, 10க்கு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணிச்சு. அதனால் வந்து என் உடம்பு ஏற்கனவே ரொம்ப வீக்கான உடம்பு. சரி கொஞ்ச நாள் போதும் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி, கொஞ்ச நாள் போகட்டுங்கிறத விட கொஞ்சம் இருக்கட்டும், ஒருத்தி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் திடீர்னு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் 2 பேர் இருக்காங்க, நான் மட்டும் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்புறம் தான் பார்த்துட்டு சரின்ட்டு மறுபடியும் ஒரு 7-8 வருஷமாக குழந்தையே இல்லை. அவளுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்துச்சுன்னா மறுபடியும் நீர் கட்டி வளருமாம்மா. எனக்கு இது தெரியாது. அப்புறம் அதே ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்த அதே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். போய் பார்க்குங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் மறுபடியும் நீர் கட்டி இருக்குமா, ரிமூவ் பண்ணணும். சரி கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குமா, ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிக்னல் பேச விடுவாங்க. ஐயம்மா சரி 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 இங்கே பாரு இந்தா 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 அதா வச்சு பண்ணு. ஐயம்மா 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 சரி சொல்லிடுறேன் அவங்கக்கிட்ட, சொல்லிடுறேன் பேசிக்கலாம், பேசிட்டுலாம் இருந்தால பேசிக்கலாட்டி தங்கம். ஐயம்மா 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 ஸோ அங்கே ஏதாவது அட்டையை எடுத்துட்டு வா, இல்லை ஆத்திரக்கு ஏதாவது எடுத்துட்டு வா.
அது வேண்டாம், வேறு ஏதாச்சும். என்னோட இது ஏன் கீர்த்தி உனக்கு டிஸ்டைல் அக்கா கிட்ட படுத்துக்கிறியா? நீ படுத்துக்க. வா இந்த படுத்து தரங்க படுத்து. பாப்பாவுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாப்பா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அது மறுபடியும் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்தது எனக்கு தெரியல. அது தெரியாமே நானும் கம்பெனிக்கு, நான் ஒரு ஓரலக் டெய்லரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். சரி போதும் ஒன்று, நானும் 4-5 வருஷம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு ஒரு 8-9 வருஷம் மட்டும் தான் ஆயிடுச்சு, போதும் ஒன்றே போது போங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவளே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா, அம்மா எல்லார் வீட்லேயும் 2 பேர் இருக்காங்கம்மா, நான் மட்டும் ஒருத்தி இருக்கேன், ஏம்மா எனக்கும் தம்பியும் தங்கச்சியை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி பாப்பா கேட்குறாளே அப்படி என்ன பண்ணுறது, அவளுக்கும் ஒருத்தி இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோங்க. ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்துக்கு தாங்க போனோம். போயிட்டு அங்கே போய் செக் பண்ணி மறுபடியும் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கணும். எனக்கு நீர் கட்டி இருக்குது, மறுபடியும் வளரும் நீர் கட்டி அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அப்புறம் போய் செக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா, இந்த பாப்பா நான் ஒரு 4 மாதம் அந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி ரிமூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட வலி இருக்கும்ல, அந்த வலி ஆறுன கடைசியில் ஒரு 2 மாதம் 3 மாதம் சும்மா சிம்பிளாக தாங்க, சும்மா இவ்வளோ வச்சோட கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதனால் அது சீக்கிரம் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா மறுபடியும் இந்த பாப்பா, அதுதான் 2 பேருக்கு டிஃப்ரெண்ட். அவள் 10 வருஷம் கழிச்சு இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் ஆச்சு. அவள் பேர் கிருத்திகா, இவள் பேர் நவந்திகா. 2 குட்டிமா எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்கள அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. அதாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. சுமதி வெங்கடேஷ் யூடியூப் சேனல் கொஞ்சம் பாய்ங்க.